இன்னைக்கு காலகட்டத்திற்கு எங்கள் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஃபேஸ்புக்கில் நீ ஐயப்பனை ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வந்துட்டேன்னா, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன்னா, நீ டெலிட் பண்ணால் கூட அவன் உன்னை ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அன்ஃப்ரெண்ட் பண்ண மாட்டான். அது மாதிரி ஐயப்பன் அகஸ்தியருக்கும் பரசுராமருக்கும் உபதேசம் பண்ணுது. அதனால தான் இன்றைக்கும் சபரிமலைக்கு போயிட்டு ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நமக்கு? இதுக்கு என்ன காசு பணம் கொடுக்கணுமா, செக்கு கொடுக்கணுமா? ஒன்றும் கிடையாது. அதில் யஸ்யதன்வந்தரிர் மாதா பிதா ருத்ரோ தேவோ பிஷக்தமக தம் சாஸ்தாரம் அகம் வந்தே. நம்ம உள்ள வந்துருவானா மகா வைத்தியம் தயாநிதியம். ஐயப்பன் நம்ம உள்ள வந்துட்டானா எந்த வியாதியும் வராது, அவன் பார்த்துக்குவான். ஐயப்ப சுவாமியுடைய அந்த மலை ஏறுறதுங்கிற மட்டும் இல்ல, விரதம் இருக்கிறதுல தொடங்கி வாழ்க்கையில ஒரு முறையாவது ஒருத்தர் போயிடலாமான்னு பல பேர் ஏங்கிட்டு இருக்கிற போது, நீங்க மட்டும் சர்வசாதாரணமா ஐயப்பன் உங்களை வர வைக்கிறாரு, பாட வைக்கிறாரு. தேவசம் போர்டினுடைய விருது, பெரிய விருதாகிய ஹரிவராசனம் விருது கேரளா கவர்மெண்டோட சேர்ந்து அப்படி ஒரு பெரிய அங்கீகாரம். ஐயப்ப சுவாமியோட உங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஈர்ப்புல அதுல இருந்து சொல்லுங்க எங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயமா அது. நாங்கள் எல்லா பாட்டும் பாடுறோம். நான் ஒரு காலத்தில் என் வீரமணியே, எங்கள் சித்தப்பா வீரமணியே ஒரு காலத்தில் MS விஸ்வநாதன் சார்ட்ட இருந்தார். ஓகே, அசிஸ்டண்ட்டாக கிட்டத்தட்ட 22 வருஷம் MSவியோட தான் இருந்தார். எனக்கு அப்போ தான் MS விஸ்வநாதன் சார் அறிமுகம். இந்த ராஜபாற்றங்குதிரை படும்போது கிட்டத்தட்ட 70s நினைக்கிறேன். அப்போ நான் வீரமணி சித்தப்பாவோட நான் போவேன். சித்தப்பா ஏன்னா அப்போது கம்போசிங் சிவாஜி, MGR, கண்ணதாசன் எல்லாம் வருவாங்க. இந்த காட்சியை பார்க்கணும். அப்பெல்லாம் சிவாஜி தான் நமக்கு ஒரு கனவு நாயகன்ல. இன்னைக்கு அந்த வீரபாண்டி கட்டபொம்மன் இருந்த அவரோட சபரிமலைக்கு போகும்போது தான் அந்த சுகம் தெரிஞ்சது. அந்த நம்பியார் சாமியோட சபரிமலைக்கு போகும்போது சிவாஜி எல்லாம் கூட வந்துரு. சிவாஜி சார், DK ராமசாமி சார், ஸ்ரீகாந்த், சங்கர் கணேஷ், அமிதாப் பச்சன், ராஜ்குமார் சார், கன்னடா ராஜ்குமார் சார், இவங்கெல்லாம் வருவாங்க. இது ஒரு என்ன சொல்றது, அது என்ன கண்டிஷனே மாலை போடுற அன்னைக்கு எல்லாரும் ஒன்றா மாலை போடணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, சபரிமலைக்கு மாலை போட்டதுலேருந்து ஷூட்டிங்லாம் போகலாம். ஆனால் சபரிமலைக்கு கிளம்புறதுலேருந்து இருமுடி நிறைக்கிறதுலேருந்து போயிட்டு வர வரைக்கும் சினிமாவை பற்றி ஒத்தனை பேசக்கூடாது. நல்ல கண்டிஷன் அப்படின்னு கண்டிஷன் பாருங்க. ஏன்னா எல்லாரும் அதுலேயே ஊர்னவங்க, இன்க்ளூடிங் நம்பியார் சுவாமி. ஆனால் சினிமாவை பற்றி ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. ஐயப்பனை பற்றி தான் பேசுவாங்க. நம்பியார் சாமி சொல்லுவார், சபரிமலைக்கு போகும்போதும் வரும்போதும் மலையில பேசவே கூடாது. ஏன்னா நீ பேசினா கண்டிப்பாக நம்ம வாய் சும்மா இருக்காது, தப்பாக தான் பேசும். தப்பாக பேசினாலும் நடக்கும், நல்லது பேசினாலும் உடனே நடக்கும். ஏன்னா சபரிமலையை பொறுத்த வரைக்கும் சித்தர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதை இன்னைக்கு நடக்கிற உண்மைமா. பல பேருக்கு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், எங்கள் சாமிமார்கள்ட்டெல்லாம், ஜபார் இது ஏதோ பிக்னிக் போகிறதுக்கு ஊட்டி கொடைக்கானல் மலை இல்லை, நீ என்ன வேணுமோ கிடைக்கும். கோடி சூரியன் உதிக்கும் மலை, கோமளாங்கன் வாழும் மலை, கோடி ஜனங்கள் வணங்கும் மலை, குளத்தூர் ஐயன் வாழும் மலை, பாரில் உள்ளோர் எல்லாம் புகழும் மலை, பரவசத்தை நமக்கு கொடுக்கும் மலை, பாவ வினைகளை தீர்க்கும் மலை, பம்பாபாலன் வாழும் மலை. எந்த மலை சேவித்தாலும் அந்த சபரிமலை வைபோகம் எங்கேயும் நான் கண்டதில்லையே, ஐயப்பா எங்கேயும் நான் கண்டதில்லையே. இதுதான் சத்தியங்க. நீ சபரிமலைக்கு ஒரு வாட்டி விரதம் இருந்து போயிட்டு வந்தேன்னா, இன்னைக்கு காலகட்டத்திற்கு எங்கள் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஃபேஸ்புக்கில் நீ ஐயப்பனை ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு வந்துட்டேன்னா, ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டேன்னா, நீ டெலிட் பண்ணால் கூட அவன் உன்னை ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து அன்ஃப்ரெண்ட் பண்ண மாட்டான். அது மாதிரி பூதநாத உபாக்கியானம்னு ஒரு புக்குமா, அரவிந்த் சுப்பிரமணியம் தொகுத்து எழுதின புக்கு. அது அரவிந்த் சுப்பிரமணியத்தோட சொந்த சரக்கு கிடையாது. இந்த 18 புராணத்தில் சாஸ்தா புராணம்னு தனியாக இருக்குது.
அந்த சாஸ்தா புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிற புக்கு தான் இந்த பூதநாத உபாக்கியானம். அகஸ்தியருக்கு வந்து பகவான் உபதேசம் பண்ணது, பரசுராமர் உபதேசம் பண்ணது, அகஸ்தியர் திருப்பி ஐயப்பனுக்கு கேட்டது, கேள்வி கேட்டது, சந்தேகங்கள் எல்லாமே இந்த ஐயப்பன் விரத முறை இருக்கு பாருங்க, அது அத்தனையும் ஒரு குருசாமியோ யாரோ உட்காந்து ரூம் போட்டு எழுதினது இல்லை. ஐயப்பன் அகஸ்தியருக்கும் பரசுராமருக்கும் உபதேசம் பண்ணது. அதனாலதான் இன்னைக்கும் சபரிமலைக்கு போயிட்டு ஒரு வாட்டி வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும். புதநாத உபாக்கியானத்தில் சொல்லுவார் ஐயப்பன், லோக வீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்பிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் மத்தமாதங்ககமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அஸ்மத்குலேஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ருவிநாசனம் அஸ்மதிஷ்டப்பிரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பாண்டியேஷ வம்சதிலகம் கேரளே கேளி விக்கிரகம் ஆர்தத்ராண பரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். இந்த 5 ஸ்லோகத்தை யார் எந்த வீட்டில் விளக்கேற்றிட்டு ஐயப்பனுக்கு மனசார நமஸ்காரம் பண்றாங்களோ, இப்ப சொல்ற விஷயம் ரொம்ப பெரிய விஷயமா, அந்த வீட்டில் 27 தலைமுறைக்கு ஐயப்பன் காவலா இருப்பேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான் பரசுராமன். இந்த ஸ்லோகம் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நமக்கு? இதுக்கு என்ன காசு பணம் கொடுக்கணுமா, செக்கு கொடுக்கணுமா? ஒண்ணும் கிடையாது. அதுல யஸ்யதன்வந்தரிர் மாதா பிதா ருத்ரோ தேவோபிஷக்தமக தம் சாஸ்தாரம் அகம் வந்தே. நம்ம உள்ள வந்துருவானா மகா வைத்தியம் தயாநிதியம். ஐயப்பன் நம்ம உள்ள வந்துட்டானா எந்த வியாதியும் வராது, பாத்துக்குவான். இததான் பெரிய பெரிய சித்தர்கள் சொன்னாங்க, கடவுள் உள்ள இருக்கா அப்படின்னு. ஐயப்பன் தெளிவா அடிச்சாரு, தத்துவமசிடா, நான் தாண்டா நீ, நீ தாண்டா நான். இதை விட ஒரு எளிமையான தெய்வத்தை நீங்க பார்க்கவே முடியாது. நான் தான் நீன்ட்டானா அப்புறம் நீ கடவுள் ஆயிடுவல்ல. அந்த மாதிரியான ஒரு தெய்வம் இன்னைக்கும். இப்ப எங்களோட லைஃப் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எப்படி ஐயப்பனுக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, வீரமணி அது வரைக்கும் எங்க வீரமணி சித்தப்பா வந்து எம்எஸ் வீட்டை இருந்து சினிமா பாட்டு கச்சேரிலாம் பண்ணியிருந்தார். திடீர்னு ஒரு பால் வந்து அவருக்கு விழுது. என்னடா விழுது அப்படின்னா, இந்த ஹெச்எம்பி வந்து ஒரு கம்பெனியா இருந்தது முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஏவிஎம் வெளில வந்தது. ஹெச்எம்பியா இருந்தபோது மெய்யப்ப செட்டியார் தான் அதோட தலைவர். அப்போ வந்து முருகன் அப்போ வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட், சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட், சோழமங்கலம்மா கம்பெனி ஆர்டிஸ்ட், ஏன் எம்எஸ் அம்மா கம்பெனி ஆர்டிஸ்ட், டிகே பட்டம்மாள், எல்லா பெரிய ஆர்டிஸ்டும் அண்டர் கம்ஸ் அண்டர் ஹெச்எம்பி பேனர். எல்லாருமே அங்கதான். ஏன்னா அப்போ இருந்த ஒரே ஒரு கேம்ஃபன் கம்பெனி அது ஒண்டி தான். அப்போ அவர் என்ன பண்ணுவாரு, ஏம்பா சீர்காழி கூப்பிட்டு முருகன் பாட சொல்லுப்பா, டிஎம்எஸ் கூப்பிட்டு முருகன் பாட சொல்லுப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டா பிரிப்பாங்க. பிரிக்கும் போது கந்த சஷ்டி கவசம் சோழமங்கலத்துக்கு போச்சு, வெங்கடேஷ் சுப்பிரபாதம் அம்மாவுக்கு வந்தது, இதெல்லாம் வந்தது. அப்போ இந்த ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமா கேரளா நேட்டிவிட்டி, அது அவங்களோட கடவுள் அது அங்க தெரியும். அப்போ வந்து தாசனா மலையாள முதல்ல ஐயப்பனுக்கு பாடினது ஜெய விஜயா தான், இந்த மலையாள இசையமைப்பாளர். ஸ்ரீ கோவில் நடத்துரன்னோ பொன்னம்பலத்தில், ஸ்ரீ கோவில் நடத்துரன்னோ பொன்னம்பலத்தில், ஸ்ரீ கோவில் நட. இதான் முதல் ஐயப்பன் பாட்டு மலையாளத்துல. அப்புறம் தாசனா வந்து சபரிகிரீஸ்வர சௌபாக்கியதாயக சரணம் தவ சரணம். அது ஒரே ஒரு லட்சியம் சபரிமாமல, ஒரே ஒரு மோகம் திவ்ய தர்சனம், ஒரே ஒரு மார்க்கம் 18ஆம் படி, ஒரே ஒரு மந்திரம் சரணம் ஐயப்பா. இதை பாடினார். அப்போ மலையாளிஸ் அத்தனை பேருக்கும் இந்த பாட்டெல்லாம் தெரியாது. அந்த பாட்டெல்லாம் பாடினாலே உடம்பு சுருக்குமா. மலையாளம் தான் நமக்கு தெரியாத மொழி தான், ஆனா அப்போ அதுதான் கேட்போம் நாங்க. அப்போ தமிழ்ல ஐயப்பனுக்கு பண்ணணும்னு ஒரு பால் வந்து விழுது. அப்போ வந்து எங்க அப்பா சோமு வந்து, நிறைய பேருக்கு வீரமணி தெரியும், சோமு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா அந்த திரைமறைவில் இருக்கிறவங்கள தெரியாத மாதிரி எங்க அப்பாவும் யாருக்குமே தெரியாது. ஆனா இஸ் வெரி சிம்பிள் மேன்,
அவர் நான் தான் இந்த ஐயப்பன் பாட்டுலாம் எழுதினேன்னு கூட சொல்ல மாட்டார் அவர். ஓ, உண்மையா சொன்னா பல பேரு வீரமணி ஐயா தான் உங்க அப்பான்னு நிறைய பேர் இன்னமும் நிறைய நினைச்சிட்டு பேர் இருக்காங்க. இன்னைக்கும் நிறைய பேர் என்ன வந்து வீரமணி தான் வீரமணி கூப்பிடுவாங்க. ஐயா பையன் தான் சொல்லுவாங்க. இது வந்து பல பேர் பள்ளிக்கட்டு பாட்டே நான் தான் பாடினதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல என்ன உண்மையா சொல்ல போனா நம்ம தெய்வத்தமிழ் மூலமா 1969 அந்த பாட்டு ரெக்கார்ட் ஆச்சு. சரி. ஆகஸ்ட் 16 1969. நான் 61 பிறந்தேன். எனக்கு அப்ப 8 வயசு. நான் எப்படி இந்த பாட்டை நான் பாடிக்க முடியும் சார்? ஒரு 10 நாள் முன்னாடி ஒரு கச்சேரியில சார் அவருக்கு ஒரு 75 வயசு இருக்கும் சார். நான் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்க பாட்டை கேட்டுதான் சார் சபரிமலைக்கு போயிட்டு இருக்கேன்ற. அவர் யாரு சொல்றாரு? எனக்கு 65 வயசு, அவருக்கு 75 வயசு. வீரமணி சாமியோட பாட்டை கேட்டுட்டு அது ஏன் பாட்டு இப்போ அந்த பள்ளிக்கட்டு ஏன் பாட்டு மாதிரி கன்வெர்ட் ஆயிடுச்சு. நான் நிறைய பேர்ட்ட அதை சொல்லிருக்கேன். இல்ல அது என் பாட்டு இல்லைங்க, காப்பிரைட் வேற ஒருத்தருது, ஆனா அது எங்க ஃபேமிலி தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படின் போது இந்த பால் எப்படி வீரமணிட்ட வந்தது அப்படின்னா, அப்போ நாங்கள் பார்சாதி கோயில் எதிர் வீடு எங்களுக்கு. அப்போ சரஸ்வதி ஸ்டோர்ஸ் பேர் கொலம்பியான்னு ஒரு பேர் உண்டு, அவங்க கம்பெனி பேர் கொலம்பியா. அவங்க வந்து அவர் தான் மிஸ்டர் கண்ணன் ஒருத்தர் இருந்தார், நல்லா குண்டா இருப்பாரு. அவர் தான் மேனேஜர் மாதிரி. அவர் என்ன பண்ணாரு, சீர்காழிட்ட போய் முருகன் சொல்லி பேசுவாரு. சீர்காழிண்ணா இந்த வாட்டி நீங்க முருகன் பண்ணிடுங்கண்ணா. ஓகே, என்னென்ன பாட்டு பண்ணணும் உங்க இஷ்டம் தான். நீ எல்லால் தெய்வம் இல்லை, எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை, உன்னுடைய வேர் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது, தனிகை என்றால் அமைதி இன்பம், தலைவன் என்றால் முருகன் என்போம், பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் போதும், வாழ்வில் இடரேதும் வாராது எப்போதும். இதெல்லாம் பயங்கர ஃபேமஸ் இல்லை? ஆமா ஆமா. அப்புறம் டேமஸ்ட்டு போவார். டேமஸ் இந்த மாதம் நீ ஒரு முருகன் பண்ணுறீங்களா? பண்ணுறேயா. மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன், ஒரு மரமானாலும் பழமுதிர் சோலையில் மரமாவேன், கருங்கல்லானாலும் தணிகை மலையில் கல்லாவேன், பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் நான், அழை என்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளின்றி உலகிலே பொருளேது முருகா. இதெல்லாம் மறக்க முடியாத பாட்டு இல்லை. இதெல்லாம் நம்ம எப்பங்க கேட்டோம்? இதெல்லாம் அப்போ கிராம்ஃபோன் ரெக்கார்ட்ல கேட்டது. இந்த நேரத்துல ஐயப்பனை பத்தி ஒரு தமிழ் பண்ணலாமே அப்படின்னும் போது எல்லாத்தையும் கேட்டு பார்த்துருக்காரு. அவங்களெல்லாம் டைம் கிடையாது. அப்போ சீர்காழி ஐயா டிஎம்எஸ்லாம் சினிமாவில் பயங்கர பிஸி, பீக் இல்லை. அப்போ 60s வந்து டிஎம்எஸ் பாட்டு வராத சினிமா கிடையாது.